ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். வெல்கம் டு சிவமயேஸ். நான் உங்களோட ஆர்த்தி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, த மோஸ்ட் அவைட்டட் குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்தாச்சு. சரிங்களா? ஸோ இதில் மேஜராக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம குரூப் 2 எக்ஸாம் முன்னாடி சொன்னபடி ஆனுவல் பிளானரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 25/10/2026 அப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த டேட்டை வந்து மாற்றிருக்காங்க. ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. என்னென்னா நவம்பர் 1 நடக்கும். சரியா? எக்ஸ்ட்ரா போனால் போய் தொலை அப்படின்னு சொல்லி ஒரு 7 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நல்ல தரமாக ரிவிஷன் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம் ஹாலில் உட்கார்றதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் அப்படிங்கிறத மைண்டில் எடுத்துக்க வேண்டியது தான். அழகாக. சரிங்களா? ஸோ கடகட நம்ம நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்திருக்கு இல்லையா? சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் குரூப் 2 and 2A சர்வீசஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் tnpsc.gov.in அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அதில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, அப்ளிகேஷன் என்ன வந்திருக்கு எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 11/8/2026, அதாவது இன்னைக்கு. சரியா? லாஸ்ட் டேட் ஆஃப் த அப்ளிகேஷன் எப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் அன்னைக்கு தான் கடைசி நாள் டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 9 9/9/2026 நைட்டு 12 மணிக்கு முன்னாடி 11:59 அவ்வளோதான், அதோட க்ளோஸ் ஆகிடும். சரியா? அதே மாதிரி கரெக்ஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா 13 15 செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். ஓகே. அதே மாதிரி டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், இது முக்கியங்க. அதனால தான் நான் க்ரீன்லேயே போட்டிருப்பேன். 1/11/2026, அதாவது நவம்பர் 1 பரீட்சை. சரியா? ஓகே. நம்மளோட குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். சரியா? ஓகே. அதே மாதிரி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன், ஆல்ரெடி நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நான் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசு நான் உள்ளே வரேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். நீங்கள் நம்ம அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போனோம் அப்படின்னாலே கேட்கும். சரிங்களா? ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். ஸோ நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிக்கலாம். சரியா? அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ நம்ம முன்னாடி சொன்னது தான் 13 15 செப்டம்பர். ஓகேங்களா? ஸோ 13, 14, 15 இந்த 3 நாட்களில் வந்து அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது இருக்கும். சப்போஸ் ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும், ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த டேட்குள்ளே பண்ணிக்கலாம். சரியா? பேண்ட் ஐட்டம்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஹால் டிக்கெட்டு பேனாவை தவிர எதையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. முக்கியமான ஒரு விஷயம், போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 சர்வீசஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வரிசையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேம் ஆஃப் த போஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறது ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. அதுக்கான கோட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. நேம் ஆஃப் அந்த சர்வீஸ் என்ன டிபார்ட்மெண்ட் கீழே என்ன சர்வீஸில் வருது அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஓகேங்களா? ஸோ அதில் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு ஃபைனலாக வரும்பொழுது டோட்டலாக பார்த்தோம்னாக்கா 41 இருக்கும். அதே மாதிரி 2A சர்வீசஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஸோ இதுலேயும் நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதோட கோடு ரெஸ்பெக்டிவ் அந்த போஸ்ட்டோட கோடு என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே என்ன இதுக்கு கீழே நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்றதும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் 2Aல பார்த்தீங்க அப்படின்னாக்கா டோட்டலாக ஒரு 780 அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? என்னடா இதில் ஒரு 780, அதில் வந்து ஒரு 41, டோட்டலாகவே எங்களை வந்து ஒரு 821 முடிச்சு விட்டாங்களே அப்படின்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதில் ஒத்துக்கிறேன், காம்படிஷன் அதிகம் தான். ஸோ இதில் நமக்கு தேவை அந்த ஒரு சீட். ஸோ நம்ம எப்படி ஓட போகிறோன்றதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டு வாட்டிக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே 821 சீட்லேயும் உட்காந்து நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் யோசிக்கிறதுக்கு இங்கே தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. ஓகே. ஸோ அதே மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 1/7/2026 அதுபடி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த டேட்டு படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு குரூப் 2 சர்வீசஸ் ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மினிமம் 22 இயர்ஸு, மேக்ஸிமம் 32. ஓகேங்களா? 32க்கு மேலே இருக்கக்கூடாது. எப்போது? ஆஸ் ஆன் 1/7/2026 அதுலேருந்து நீங்கள் ஏஜ் கால்குலேட்டரில் போட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ ஒரு போஸ்ட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு எப்படி, டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸுக்கு எப்படி, ஜெயிலர், அந்த இது எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மென், டெஸ்டிடியூட் விடோ ஜென்ரலில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறதும் ஃபுல்லாக தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, கிளியர்? ஸோ அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரிக்கு 2A சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 32. ஓகே. அதே மாதிரி பிடபிள்யூபிடி ஓகேங்களா, அவங்களுக்கும் சரி எக்ஸ் சர்வீஸ்மென், டெஸ்டிடியூட் விடோ அவங்களுக்கும் இந்த கொடுத்துருப்பாங்க.
சரி, இது ஜென்ரலுக்கு முடிஞ்சிச்சா. ஜென்ரல் இல்லாமல் எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் குரூப் 2 சர்வீஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா மினிமம் ஏஜ் ஓகே. ஸோ 22 இயர்ஸ் இருக்கணும். அதாவது ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு, டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா 18, ஜெயிலருக்கு 18. ஒரு போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் அப்படிங்கிறத ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. ஓகேங்களா. மற்ற சில அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ ஏஜில் உள்ளவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த போஸ்ட்டுக்கு இது பண்ண முடியும். புரியுதுங்களா? ஓகேவா. ஸோ கிளியராக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 2A சர்வீசஸ்க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து இது வந்து 18. இதுக்கு வந்து அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 25. ஓகே. ஃபார் ஆல் போஸ்ட்டு எக்ஸப்ட் கிரேட் 3 அதை பார்த்தீங்கன்னா 18. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையவே கிடையாது. ஓகே, தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு போஸ்ட்டுக்கும் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. நீங்கள் வந்து இப்போது சில இதுக்கு வந்து என்னென்னா எம்ஏ டிகிரி சோஷியல் ஒர்க்கில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், இல்லைனா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற அந்த ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் வந்து எதனா ஒரு டிப்ளமா முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா அந்த குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன போஸ்ட் பார்க்குறோமோ அந்த டீட்டெயிலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே தெரிஞ்சிடும். ஸோ சிலதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அதில் ரெகக்னைஸ் பண்ண ஒரு யூனிவர்சிட்டியில் டிகிரி மட்டும் வாங்கியிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ ஃபுல்லாகவுமே அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது 2 and 2A போஸ்ட் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா சில ஸ்பெசிஃபிக்கான போஸ்ட்டுக்கு வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் புதுசாக போகிறீங்கன்னா உங்களோட 10th 12th டிப்ளமா படிச்சிருந்தா டிப்ளமா, டிகிரி, பிஜி படிச்சிருந்தீங்கன்னா பிஜி, ஓகேங்களா. மற்ற என்னென்ன படிச்சிருந்தீங்களோ எல்லா மார்க் ஷீட்டும் அழகாக நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி தான் உள்ளே எல்லாத்தையுமே கொடுக்குற மாதிரி இருக்கும், இன்க்ளூடிங் யுவர் ஆதார். சரிங்களா. எல்லாமே கொடுத்து அழகாக போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் த போஸ்ட் அதர் தேன் ஜெயிலர். ஓகேங்களா. மென்னு ஜெயிலர் மென் அண்ட் ஜெயிலர் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் விமன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அப்படின்னாக்கா அந்த போஸ்ட்டோட கோட் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் 1, அதாவது ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 2 ஆர் பெட்டர். ஆனால் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. இது ஆரஞ்சா ரெட்டா இல்லை வந்து ப்ளூவா க்ரீனா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டருக்கும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்டாண்டர்ட் 3 விஷன் இருந்தாலே போதும். ஓகேங்களா. ஸோ குரூப் 2 and 2A சர்வீசஸ் எக்ஸப்ட் ப்ரொபேஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் ஃபார் ஆல் த போஸ்ட் இவங்களை இது பண்ணுறதுல எது என்னென்னா ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் அந்த இது இருந்தாலே போதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா கேண்டிடேட் மஸ்ட் போசஸ் ஃபாலோயிங் மினிமல் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஜெயிலர் மென். ஜெயிலர் நீங்கள் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகிறீங்க, போகிறீங்க, எடுக்கிறீங்க அப்படின்னா மென்னுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா ஹைட்டு வந்து 165 சென்டிமீட்டர். ஓகேங்களா. இது வந்து ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ் எக்ஸப்ட் எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி. ஓகேங்களா. பிசி, எம்பிசி ஜென்ரல் எல்லாருமே அதில் வந்துடுவாங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 160. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன இல்லைன்றது கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்பிரேஷன் அப்போ எவ்வளோ இருக்கணும், இன்ஸ்பிரேஷன் அப்போ மூச்சு இழுக்கும் பொழுது எவ்வளோ இருக்கணும், வெளியில் விடும்போது செஸ்டோட அளவு எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஹைட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சரியா. அது இவங்களுக்கும் வந்து விஷன் ஸ்டாண்டர்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்துக்கலாம், ஒன்றும் இது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நேம் ஆஃப் த போஸ்ட், அந்த ஜெயிலர் போஸ்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதோட போஸ்ட் அண்ட் போஸ்ட்டோட கோடு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்காங்கல்ல அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4% ரிசர்வேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அந்த 4% ரிசர்வேஷன் என்னென்ன போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டு கோடு என்னென்ன, அவங்களோட பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி என்ன அப்படிங்கிறதும் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு கீழே அவங்க வராங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அழகாக உள்ளே போயிடலாம். சரியா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன். நமக்கு நல்லாவே தெரியும், கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 2A சர்வீசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு மேஜராக 2 சக்ஸஸிவ் ஸ்டெப் அப்படிங்கிறது காமனாக போகும். என்ன, ப்ரிலிமினரி 2 பேருக்கும் ஒன்றா தான் நடக்கும். சரி. ஆனால் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தான் நடக்கும். 2க்கு தனியாக மெயின்ஸ் நடக்கும், 2Aக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக மெயின்ஸ் நடக்கும். சரியா. ஓகேவா. அதுதான் காமன் ப்ரிலிமினரி. மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2க்கு தனியாக நடக்கும், 2Aக்கு தனியாக நடக்கும். புரியுதுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா
ஸோ ரேங்கிங் ப்ரொசீஜர்லாம் இப்போ பார்க்க வேண்டாம், போட்டு மண்டையை பிச்சு மனசு அப்படியே கலக்கிக்கிட்டுலாம் உட்கார வேண்டியது தான், அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி 2A காமன் சிங்கிள் பேப்பர் தான். என்னென்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஓகேங்களா. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 75, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25, லாங்குவேஜ் எய்தர் தமிழ் ஆர் இங்கிலீஷ், அதாவது ஜென்ரல் தமிழ் இல்லை இங்கிலீஷ் 100 கொஷின்ஸ். அப்போ டோட்டலாக 200 மார்க்கு, 200 கேள்வி, 300 மார்க்கு 3 மணி நேரம். இதில் மினிமம் குவாலிஃபைங் பார்த்தீங்கன்னா 90 எடுத்துருக்கணும். OMR ஆப்ஜெக்டிவ் தான், சரியா. அதே மாதிரி மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டூ சர்வீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி பேப்பர், ஓகேங்களா, SSLC ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் 100 மார்க்கு, டியூரேஷன் 3 மணி நேரம் உட்காந்து மாங்குன்னு எழுத வேண்டும். மினிமம் குவாலிஃபைங் மார்க்கு 40 எடுத்தால் தான் பாஸு, 40 எடுத்தால் தான் உங்களோட அடுத்த பேப்பர் கையில் எடுப்பாங்க. ஏன்னா இது குவாலிஃபைங் பேப்பருங்க, இது புரியுதுங்களா, டிஸ்கிரிப்டிவ் இது. அதே மாதிரி பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட், 300 மார்க்கு 3 மணி நேரம் எழுதணும். மினிமம் குவாலிஃபைங் மார்க்கு 90 மார்க், இதுவும் எழுதணும், சரியா. 2 பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நீங்கள் எழுத வேண்டும். ஆனால் 2A பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 எழுதணும் தான், 40 மார்க் மினிமம் குவாலிஃபைங், அதே 100 மார்க்கு 3 மணி நேரம் எழுதுவீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் 2 பார்த்தீங்கன்னா அதாவது குரூப் 2A சர்வீஸ் பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்பு தான், மாங்கென்று எழுத வேண்டாம், புரியுதுங்களா. CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான், சரிங்களா. மினிமம் மார்க் பார்த்தீங்க, பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 90, ஓகேங்களா. உங்களுக்கு 200 கொஷின்ஸ் வந்து ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸாக வந்துடும். ஓகே, கிளியர், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கம்யூனிகேஷன் வித் த கமிஷன். முக்கியமான ஒரு இது, நிறைய பேர் வந்து மேம் இந்த கமிஷன் TNPSCக்கு எப்படி மேம் காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் நேராகவே நீங்கள் பார்க் டவுன் கிளம்பி போங்க, டென்டல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்குது, ஓகேங்களா, ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன். இந்த டோல் ஃப்ரீ நம்பரில் நீங்கள் 10 AM to 5:45 PM அடிச்சிங்க அப்படின்னாக்கா தே வில் ஹெல்ப் யூ, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே சொல்லியிருப்பாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக கடகடன்னு சொல்லிடுறேன். இப்போ உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட மார்க் ஷீட் எல்லாத்தையுமே அழகாக PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி அழகாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே என்ன பண்ணிவிடுவீங்கன்னா எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிடுவீங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட ஃபோட்டோகிராஃப், ஓகேங்களா, ஒயிட் பேக்ரவுண்டு தான் இருக்கணும், இவங்க சொன்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கணும், சரிங்களா. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒயிட் பேக்ரவுண்டு வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். எனக்கு அதெல்லாம் தெரியாது மேம், எடிட்டிங்கே தெரியாதுன்னா டீசெண்டாக வெளியில் கொடுத்து நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் TNPSCக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா கூட அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க. போட்டு பெரிய அப்படியே மண்டையை உடச்சி மூளையை கசக்கி அப்படிலாம் வந்து பயப்படவே வேண்டாம், சரியா. உங்களோட ஃபேஸ் நல்லா தெரியணும், சரியா. ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோவில் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்களை அங்கே ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. நான் எப்போயோ 1900 அப்படின்னு அப்போ எடுத்த ஃபோட்டோவை கொடுத்துட்டு இப்போ நீ 2000 போயிட்டு இந்த ஃபோட்டோவை அப்படின்ற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. மொரார்லெஸ் நீங்கள் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுல எவ்வளோ போயிடும், சரியா. அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோகிராஃப்க்கு அழகாக வந்து பிக்சல்ஸ் அந்த மெஷர்மெண்ட் எவ்வளோன்றதெல்லாம் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. photograph.jpg அப்படின்னு தான் நீங்கள் சேவ் பண்ணி அழகாக அப்லோட் பண்ண வேண்டி வரும், ஓகேங்களா. உங்களுக்கு எவ்வளோ பிக்சலில் இருக்கணுன்றதோ ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 20 to 50 KBக்குள்ளே இருக்கணும், சரியா. photograph.jpg அப்படிங்கிறது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சிக்னேச்சர் அழகாக ஒரு நல்ல கருப்பு பேனாவோ இல்லை ப்ளூவோ சைன் பண்ணி signature.jpg அப்படின்னு சொல்லி நீங்கள் 10 to 20 KBக்குள்ளே தான் இருக்கணும் இதோட சைஸ். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதெல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்கள் OTR முடிஞ்சுது, ஓகேங்களா. முக்கியமான விஷயம் எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ப்ரிலிமினரிக்குங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து மோரார்லெஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய இடம் கொடுத்துருப்பாங்க. சில டிஸ்ட்ரிக்டில் இப்போ அரியலூர் எடுத்திங்கன்னா அரியலூர் அங்கே ஒரு சென்டர் தான் இருக்கும். வேறு சென்னை பார்த்தீங்கன்னா தாம்பரம், செங்கல்பட்டில் தான் தாம்பரம் வரும். சென்னை பார்த்தீங்கன்னா ஆலந்தூர், அம்பத்தூர், எக்மோர் அப்படின்னு சொல்லி வரிசையாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரிலிமினரிக்கு இந்த மாதிரி எக்ஸாம் சென்டர்ஸ் நிறைய இருக்கும், ஓகேங்களா. ஆனால் மெயின்ஸுக்கு அப்படி கிடையாது. டோட்டலாகவே ஒரு 38 சென்டர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 38 சென்டரில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் வரீங்க, எது பக்கத்தால் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அழகாக நீங்கள் கொடுத்துக்க வேண்டியது தான், சரியா. உங்களை கேட்குங்க ப்ரிஃபரன்ஸ் 1 வந்து என்ன சென்டர் கொடுக்கணும், இல்லையாட்டி 2 எங்கே அப்படிங்கிற மாதிரிலாம் அழகாக கேட்டுரும். ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கே தெரிய வரும், சரியா, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா எக்ஸாமினேஷன் ஃபீ பேமெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா SC/STக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது இருக்காது, ஓகேங்களா. அதர் தேன் மற்ற இதில் வராங்க அப்படின்னாக்கா ஸோ அவங்களுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹார்ட்லி 100 or 150ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகேங்களா.
ஸோ இதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்லோட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்து தான் ஓடிஆர் அப்போ நீங்கள் அழகாக கொடுக்குற மாதிரி இருக்கும், தெளிவாக கொடுத்துருங்க. சரியா? ஸோ இவ்வளோ தான் ஃபுல்லாகவே நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மென்னாக இருக்கீங்க அப்படின்னா என்னென்ன இதுக்கு கீழே வருவீங்க, அவங்களோட க்ரைட்டீரியாஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபார்முக்கான பேட்டர்ன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக அப்ளிகேஷன் முடிச்சு கீழே வந்தோம்னா நம்மளோட ஃபுல் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட சிலபஸ் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். பட் இருந்தாலும் இவங்களோட கடமை கரெக்டாக சிலபஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட். நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஓகேங்களா? ஆனால் 25 அக்டோபர் அப்படின்னு இருந்த பரீட்சை வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 1 அப்படிங்கிறது மாற்றிருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட்டை பற்றிலாம் இப்போ இது பண்ணாதீங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நம்ம குவாலிஃபை ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சு தெளிவாக நிம்மதியாக ஓடுங்க. ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு குழப்பிக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டுலாம் எதுவும் பண்ணாதீங்க. பதட்டம் இல்லாமல் பண்ணாலே பாதி வெற்றின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். பயம் இருக்கா? பயம் இருக்க தான் செய்யும், இருக்க தான் வேணும். பயம் அதிகமாக ஆக ஆக ப்ரிப்பரேஷனை இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும்னு அர்த்தம். இவ்வளோ தான் விஷயமே தவிர பெருசாக பதட்டப்படுறதுக்கு இதில் எதுவுமே இல்லை. ஆல் த வெரி பெஸ்ட். ரொம்ப நல்லா பண்ணுங்கள். சரிங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு 7 நாள் நமக்கு கிஃப்டாக கிடச்சிருக்கேங்க ரிவிஷன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா? அதனால் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிப்போம். நல்லபடியாக எக்ஸாம் எழுதும், நல்லதே நடக்குங்க. நீங்கள் போடுற எஃபர்ட்டு என்றைக்குமே வீணாக மட்டும் போகாது. ஓகேங்களா? எனர்ஜி எல்லா ரூபத்துலேயும், அதாவது சயின்ஸில் சொல்லுவோம்ல, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு எனர்ஜி நீங்கள் இதில் போட்டுட்டிங்கன்னா அது டெஸ்ட்ராயே ஆகாது. ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்காக இந்த யூனிவர்ஸில் அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அது நல்லது பண்ணுறதுக்காகவே சுற்றும் உங்களுக்கு. அந்த எனர்ஜியை நீங்கள் தயவு செஞ்சு வந்து நெகட்டிவாக மட்டும் திங்கே பண்ணிடாதீங்க. அந்த எனர்ஜி உங்களுக்கு நல்லது தான் பண்ணும். நீங்கள் போடுற எஃபர்ட் உங்களுக்கு நல்லது தான் பண்ணும். அது எந்த ரூபத்தில் வரும்னு மட்டும் தெரியாது. ஓகேங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களை ஃபாஸ்ட்டாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கரெக்டாக இப்போ தான் நம்ம 75 days ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக அப்படியே அழகாக எடுத்து வச்சு உட்காந்துருங்க. சரிங்களா? ஸோ ஸ்டடி பிளானோட லிங்க்கும் நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பிடிஎஃப் வந்து நீங்கள் சிவமயஸ் டெலிகிராம் சேனலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.